கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, மறுபடியும் உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை எனக்கு கொடுத்து இந்த தொலைக்காட்சி மூலமாக தேவ செய்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தேவன் எனக்கு தந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரை என்னை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று பக்தன் தாவீது சொன்னார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை, எத்தனை அபூர்வமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பது என்பது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். காலை, மாலை, சாயங்காலம் என்று சொல்லி மதியம் என்று நினைக்கிறோம். காலை, மாலை, மதியம்தான் என்று நினைக்கிறோம். ஒருவேளை இரவு ஜாமத்திலும் என்று நினைக்கலாம். ஆனால் பக்தன் ஒரு நாளைக்கு 7 முறை ஜெபித்தான் என்று வாசிக்கிறோம். ஆனால் அவன் துதிப்பது எக்காலத்தில். கர்த்தர் ஏன் ராஜாவாக தாவீதை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல, பெரியமானவல்ல. அதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கலந்திருந்தது. அவன் ஆடை மேய்ப்பதற்கு தான் லாய்க்கானவன் என்று நினைத்து அவனுடைய தந்தை அவனை அனுப்பினார். ஆனால் அவன் தேசத்தை ஆளுவதற்கே தகுதியானவன் என்று கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஏனென்று சொன்னால் அவன் தன்னுடைய கையில் வாசிக்கிற அந்த கருவியை வைத்துக்கொண்டு அவன் எந்த நேரமும் தெய்வத்தை துதித்து கொண்டே இருந்திருக்கிற ஒரு அனுபவம் அவனுக்குள் இருந்தது. ஆகவேதான் இந்த சங்கீத புஸ்தகத்தை அவனால் எழுத முடிந்தது. எப்பொழுதும் தெய்வத்தை துதிப்பதே அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அவரை போற்றுவதும், அவரை ஆராதிப்பதும், அவரை மகிமைப்படுத்துவதுமாகவே அவர் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார். ஆகவேதான் அவர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாவாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். கர்த்தரை துதித்தவர்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அதை தான் 34:5 வாசிக்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, மாறாக பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இத்தனை மகிமை தாவீதுக்கு. ஒரு சிங்கத்தை அடித்து போடக்கூடிய ஒரு தைரியம், ஒரு சக்தி. ஒரு கரடியை அடித்து வீழ்த்தக்கூடிய ஒரு தைரியம், ஒரு சக்தி. ஒரு கோலியாத்தை அடித்து வீழ்த்தக்கூடிய ஒரு தைரியம், ஒரு சக்தி. அவன் சிறுமையும் எளிமையுமானவன். அவன் மிகவும் குடும்பத்தில், அவனுடைய சந்ததியில் மிகவும் எளிமையானவன். சிறிய குடும்பம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 8வது பிறந்த ஒரு மகன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், யாராலும் கண்டு கொள்ள முடியாதவன், யாராலும் தெரிந்து கொள்ளாதவன், தெய்வத்தால் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடியவன். பார்த்துங்களா, ஒருவேளை நம்மளுக்கு கூட பார்த்து சொல்லலாம், இவன் எதுக்குமே லாக்கி இல்லை, இவன் எதுக்குமே தகுதி இல்லை என்று அநேகம் நம்ம ஒதுக்கி இருக்கலாம். நீங்கள் கூட ஒரு வேளை நினச்சிருக்கலாம், உங்களுக்குள்ளே நான் எதுக்கு தகுதியாக இருக்கிறேன், எனக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் எதுக்குமே லாக்கி இல்லாதவன், நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், என்னை யார் நேசிக்கிறாங்க, என்னை யார் பார்க்குறாங்க, என்னை யார் நினைக்கிறாங்க, என் கூட வந்து யார் பேசுகிறாங்க, பழகுறாங்க, என்னை பார்த்தாலே நிறைய பேருக்கு ஆவறதில்லை, கொஞ்சம் பேர் நம்மளை பார்த்தா பொறாமப்படுறாங்க, கொஞ்சம் பேர் நம்மளை பார்த்து எரிஞ்சு விடுறான், அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, மனிதர்களால் ஒதுக்கப்படலாம், ஆனால் தெய்வத்தால் ஒதுக்கப்படக்கூடாது. மனிதர்களால் கைவிடப்படலாம், ஆனால் தெய்வத்தால் கைவிடப்படும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. மனிதர்களால் நாம் மறக்கப்படலாம், ஆனால் தெய்வம் மறந்து விடுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை நம் கையில் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்வதை பொறுத்து தான் வாழ்க்கை என்பதை நீங்கள் நான் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் இங்கே ஒரு அற்புதமான வசனத்தை நீங்களும் நானும் வாசித்து பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய பக்தன் தாவீது இப்படியாக பாடினார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்படி என்றால் எந்த நேரமும் தெய்வத்தை தான். ஆகவேதான் நீங்கள் சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன கேட்டார், எதை நாடுவார்னா, என் தேவனுடைய ஆலயத்திலேயே அமர்ந்திருந்து அவரை பற்றி ஆராய்ச்சி செய்வதையே நான் நாடுவேன் என்று சொல்லி அவர் சொன்னார். காரணம் என்ன? ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்து அவரை குறித்து ஆராய்ச்சி செய்வது தாவீது பக்தனுக்கு அத்தனை இனிமையும் இன்பமாக இருந்தது. ஒரு ராஜா அவர் நினைச்சது அரண்மனையில் போய் ஜாலியாக இருந்திருக்கலாம். அங்கே நடக்கிற நடனம், அங்கே இருக்கிற மியூசிக், மேலே தாளம், அங்கே நடந்து கொண்டிருக்கிற சாப்பாடு விருந்துங்க, அங்கே வரப்போகிற ஜனங்க, அங்கே சந்திக்கிற விஐபிஸுங்க, எல்லாம் மந்திரிங்க, அவங்க இவங்க சொல்லி ராஜா தன் நேரத்தை அழகாக கழித்து அப்படியே டைம் பாஸ் பண்ணி அழகாக பொழுது போக்கியிருக்கலாம். அதை செய்யலை. அவர் என்ன செய்தார்? என் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் எப்போ போவேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொன்னார்.
பாருங்களேன், எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய கோயிலுக்கு போகணும், ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவரோட பழகணும், ஆண்டவர் குறித்து ஆராய்ச்சி செய்யணும், அதை குறித்து வாசிக்கணும், அதை குறித்து தியானிக்கணும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை நிம்மதி பிரியமானவர்களே. அதுதான் அவரோடு பழகுகிற ஒரு அனுபவம். ஆண்டவருக்காக 42,000 டன்னு தங்கத்தை சேர்த்து வச்சார் அவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு. வேதவசனத்தை படித்து பாருங்கள். அவர் தன் சிறுமையில் ஆண்டவருக்காக 42,000 டன்னு தங்கத்தை சேர்த்து வச்சாராம். 420,000 டன்னு வெண்கலத்தை சேர்த்து வச்சாராம். வெள்ளியை சும்மா ஜல்லி மாதிரி கொட்டி வச்சிருந்தாராம். கேதுரு மரங்களை காடு முழுக்க அடக்கி வச்சிருந்தாராம். எத்தனை மகிமை! கேதுரு மரங்களை காடு முழுக்க தனக்குன்னு சேர்த்துக்கல, தனக்குன்னு மரண்மனை கட்டிக்கல, தனக்குன்னு மச்சு பாவப்பட்ட வீட்டில் வாழ்ற ஆசைப்படல. இந்த உலகத்தையே படைச்ச தெய்வம் எவ்வளோ பெரியவர், அவருக்காக நான் எவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்ட தகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஆலயத்தை ஆண்டவருக்காக தாவீது ராஜா கட்டணுன்னு 42,000 டன்னு தங்கம், 420,000 டன்னு வெண்கலம், பிறகு ஜல்லி மாதிரி ஜல்லி கேது மரங்களை சேர்த்து வச்சார். அது சாலமன் கட்டி முடிக்கும் போது தான் பார்க்கணும் நீங்கள். அதனால தான் ஒரு கல் மேலே ஒரு கல் இராதபடி. என்ன அர்த்தம்? நீ நானும் சிமெண்ட்டு மண்ணு தான் போட்டு கட்டினான். அவர் தங்கத்தை ஊற்றி அப்படியே தங்கமெல்லாம் போட்டு அந்த வெள்ளியும் அந்த வெண்கலத்தையும் சேர்த்து அப்படியே அழகழகா வந்து எடுத்தவன் கொஞ்சம் கூட தங்கத்தை விட்டு போனோன்னு நினைக்கல. எல்லாத்தையும் பேர்த்து ஒரு கல் மேலே ஒரு கல்லில் அது மாதிரி தூக்கிட்டு போயிட்டான். அவ்வளவு ஆசை வச்சிருந்தவர். அதனால தான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. பாவத்தை உணர்ந்தவன், தன் பாவத்தை அறிந்தவன், தன் பாவத்தை ஒத்துக்கொண்டவன், தன் பாவத்திற்காக மனம் கசந்து அழுதவன். எவ்வளவு மனிதன், எப்படிப்பட்ட ஒரு ராஜா! பாவத்திற்காக மனம் கசந்து அழுதான். ஐயோ, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன் ஆண்டவரே, என் பாவம் எப்பொழுது என் கண் முன்னாக இருக்கிறது, அந்த பாவத்தினால உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, உம்முடைய ஆவி எனக்குள்ள வந்து எடுத்துடாதீங்க சுவாமி என்று சொல்லி அழுத ஒரு தேவனுடைய தாசன் பிரியமானவர்களே. நம் மகன் அப்சலோம் மரிக்கும் பொழுது எப்படி அழுதார் தெரியுங்களா? கத்தி கத்தி கதறி அழுதார் பிரியமானவர்களே. ஆகவே தான் ஆண்டவர் மிகவும் பெருமையாக சொன்னார், நான் தாவீதுக்கு குமாரனாக பிறப்பது அவருக்கு கிடைத்த பாக்கியமாக ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டார்கள். தாவீதுக்கு குமாரனாக வந்து பிறப்பதில் அத்தனை மகிழ்ச்சி இயேசு கிறிஸ்துவுக்கு. யோசித்து பாருங்கள், எப்படி அந்த மகிழ்ச்சி வந்திருக்கும். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் ஒழிய நீங்கள் விடுதலை ஆக முடியாது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன தெய்வம், இந்த உலகத்திற்கு மானுடன் அவதரித்த தெய்வம் ஒரு ஆசை என்னன்னா, தாவீதுக்கு குமாரனா பிறக்கணுமா. எத்தனை தகப்பன்மார்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு நான் பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? ரொம்ப நேசா தான் சொல்லுவாங்க. தன் பிள்ளை தன்னை விட தன் பிள்ளை தகப்பனை நினைக்கிறத விட மேலே பார்த்தா என்ன சொல்லலாம், அடுத்த ஜென்மன்னு ஒன்று பிறந்தா என் பிள்ளை எனக்கு பிள்ளையா பிறக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு நான் பிள்ளையா பிறக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியானால் எந்த அளவுக்கு தாவீதை ஆண்டவர் நேசித்திருக்க வேண்டும். அவர் இந்த பூமியில் வந்து நான் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லவில்லை, ஈசாக்கின் குமாரன் என்று சொல்லவில்லை, யாக்கோபின் குமாரன் என்று சொல்லவில்லை, நான் தாவீதின் குமாரன் என்று சொல்வதில் அத்தனை சந்தோஷப்பட்டார். நீங்களும் நானும் யோசித்து பார்ப்போம், அநேக நேரத்தில் யோசிப்போம், இந்த பைபிள் எதை சொல்லுது, அவரை பற்றி தான் சொல்லுது. அதை தான் யோவான் 5:39 வாசிக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நம்ம அவைகளை யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி. இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறது? அநேகருக்கு ஒரு சந்தேகம், அவருக்கு ஏன் குமாரன் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டது? அவருக்கு ஏன் தேவனுடைய குமாரன் மனுஷகுமாரன் என்று பெயர் கொடுக்கப்பட்டது? நிறைய பேருக்கு இது கேள்வி. இதை வச்சு நிறைய பேர் வேள்வியே பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க பாட்டுக்கு அதை வச்சு அவன் என்ஜாய் பண்ணுறதை பார்க்கணும். அவர் குமாரன் பிரதர், அவர் குமாரன், அவர் தேவன் இல்லை. கொஞ்சம் பேருக்கு அவர் என்னமோ மெசஞ்சர், கொஞ்சம் பேருக்கு அவர் தீர்க்கதரிசி, கொஞ்சம் பேருக்கு அவர் மகான், கொஞ்சம் பேருக்கு அவர் தத்துவஞானி, கொஞ்சம் பேருக்கு அவர் டீச்சர். அவர் யாருன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அவரை குறித்து ஆழமாக படிக்கலாம். இன்றைக்கி ஏன் நம்ம சத்தியத்தை படிக்கிறவங்களை கூட அவர் அறிஞ்சிருக்கான்னு கேட்டால் அவர் அறிஞ்சிக்க பிரகாரமாக அறியல. இயேசு கிறிஸ்து ஏன் குமாரன்னு சொன்னாங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவி. உடனே இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஓ பிதா தான் கடவுள், குமாரன் வந்து குமாரன் பையன்
அப்புறம் அதுக்கு இன்னொருத்தன் மெட்டுக்கட்டி, இதுக்கு மனைவி யார், இன்னொருத்தன் மெட்டுக்கட்டி, பலவிதமாக வியாக்கியானம். இதில் வேறு தவறான ஒரு கொள்கை வேறு. தீர்க்க தரிசனமாக ஏன் அவர் குமாரன் பேர் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரியாத கிறிஸ்தவர்கள் எத்தனையோ கோடி ஜனங்கள். பிரியமானவர்களே, அவர் ஏன் குமாரன் என்று அழைக்கப்பட வேண்டும், ஏன் தேவன் என்று அழைக்கப்படக்கூடாது? அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு என்று சொன்னார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள் என்று சொன்னார். அவர் ஏன் குமாரன் என்று அழைக்கப்பட வேண்டும்? இன்றைக்கு அநேகருக்கு அதனுடைய விளக்கம் தெரியவில்லை. நீங்கள் வேதத்தை முழுக்க முழுக்க வாசித்து பார்க்கும் பொழுது அதனுடைய மகிமை இந்த நாளில் நீங்களும் நானும் காணப்போகிறோம். என்னோடு கூட எடுத்தவள் வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். எவ்வளோ அழகாக சொல்ல பார்த்தீங்களா? யார் கோபம் கொள்ளாமலும்? குமாரன் கோபம் கொள்ளாமலும். ஒரு அற்புதமான ஒரு வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். யார் இந்த குமாரன்? இவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த வேதாகம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆதி ஆமத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேலரை நடத்துறது யார், ஆதாமை அவள்கிட்ட பேசுறது யார், ஆபிரகாம்கிட்ட பேசுறது யார் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒன்றொன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யுகம் நெடுகிலும் ஆண்டவர் சித்தமானா உங்களோட மறுபடியும் பகிர்ந்து கொள்கிறேன். பிதாவுக்கும் இந்த பூமிக்கும் எந்த சம்பந்தமும் பிதாவே கொடுக்கலன்றதை பற்றி ஆண்டோடைய அர்த்தபூர்வமான வசனத்தோடு அடுத்த முறை ஆண்டவர் சித்தமான நான் பேசுகிறேன். ஒன்று மாத்திரம் நீங்கள் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை ஆதியிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குமாரன் தான். அதை தவிர வேறு யாரும் இல்லை. ஆகவேதான் இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு இஸ்ரவேலர்களை நடத்துகிறதுக்கும் அவர் தான், நம்மை நடத்துகிறவரும் அவர் தான். அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். என்ன செய்ய போகிறாரு? அவர் வரும்பொழுது அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். என்ன அழகாக சொல்கிறா பாருங்க. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். 50வது அதிகாரம் சங்கீதம் 3வது வசனம். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா பூசலும் கொந்தளிப்புவாய் இருக்கும். யாரு? இவர் தான் இயேசு கிறிஸ்து. அதை குறித்து தானியலில் பாருங்கள். நீங்கள் படிக்கும்போது தானியலில் கூட ஒரு அற்புதமான வசனத்தை நீங்களும் நான் படிப்போம். தானியல் 3ஆம் அதிகாரம். தானியல் 3:25 நான் வாசிக்கிறேன். தானியல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. யாருக்கு ஒப்பாய் இருக்கிறதா? தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அது யார்? இயேசு கிறிஸ்து தான். தேவபுத்திரன், தேவகுமாரன், மனுஷகுமாரன், இப்படியெல்லாம் அவருக்கு என்ன செய்கிறார்கள்? பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அது எதற்காக இந்த பெயரை அவருக்கு கொடுக்க வேண்டும்? தேவகுமாரன் என்று சொல்லி நீங்கள் வாசித்து பாருங்கள். அடுத்ததாக ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 50:10 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 50:10 அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறதுங்க. 50ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அழகாக சொல்லுகிறார், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு. யாரு கேட்டு? அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அவரை நம்பினா போதும், அவரை விசுவாசிச்சா போதும். அவர் இருட்டில் நடந்தால் கூட சரி, கர்த்தர் அவனை காப்பாற்றுவார். ஏன்னா வெளிச்சத்துக்கு அவர் தான் தெய்வம், இருளுக்கு அவர் தான் தெய்வம். வெளிச்சத்திலே அவர் இருப்பார், இருளிலே அவர் இருப்பார். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அதற்காக என்ன அர்த்தம்? இந்த பழைய பாட்டிலெல்லாம் இவ்வளோ பார்க்குறமே. அப்போ இவர் தாசன், தேவனுடைய புத்திரன் எல்லாம் சொல்கிறாரு, குமாரனும் தெளிவாக சொல்கிறாரு. அவர் வருவார், அவர் தான் அக்கினியினால இருப்பார், படிச்சுப்பார். அவர் கோபம் வரப்போது, நீங்கள் முத்தம் செய்யுங்க, அவரை அண்டிக் கொள்ளுகிற அவரும் பாக்கியவான்னு சொல்லியிருக்க பழைய பாட்டிலெல்லாம். அப்படியானால் புதிய பாட்டில் அவரை குறித்து என்ன நாம் வாசிக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் படித்துக்கொள்ள வேண்டும். இந்த லூக்காவின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இதை நீங்கள் படிச்சிங்கனாக்கா ரொம்ப அழகாக சொல்லும். இவருடைய குமாரன் இன்னார், இன்னாருடைய குமாரன் இவர், இன்னாருடைய குமாரன் இவர் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டே வரும்போது அந்த 38வது வசனத்தை படித்து பாருங்கள். ஏனோஸ் தேசத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் யாரால் உண்டானவன்? தேவனால் உண்டானவன். இங்கிலீஷில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆடம் த சன் ஆஃப் காட், ஆடம் த சன் ஆஃப் காட் அப்படின்னு வரும். அப்படியானால் யார் தேவனுடைய குமாரன்? ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று வரும். அப்படியானால் தேவனுடைய குமாரன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? யோபுவின் புஸ்தகம் இங்கே தான் நீங்கள் நான் கவனமாக கவனிக்க வேண்டும். எதற்காக அவருக்கு குமாரன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது என்பது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் இது. நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோபு 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். அங்கே 1ஆம் அதிகாரத்தில் அற்புதமாக அவர் சொல்லுங்க பாருங்கள். 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் அழகாக அவர் சொல்லுகிறார். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். யாரு? ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில். தேவபுத்திரர் யாரு? அன்று இந்த உலகத்தை அப்படியே படைச்சிருக்காரு. ஒரு நம்ம உலகம் மட்டும் இல்லை, அநேக தேவனுடைய புத்திரர்கள் இருக்கக்கூடிய உலகங்களை கடவுள் படைச்சிருக்கார். ஆட்டுக்குட்டி என்று ஏன் சொல்ல வேண்டும்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆடு என்று சொல்லவில்லை, ஆட்டுக்குட்டி என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் இந்த அண்ட சராசரத்தில் உருவாக்கப்பட்ட மனுகுலத்திற்காக எல்லாவற்றுக்காக சாக வரவில்லை. அவர் இந்த பூமி மட்டும் பாவம் செய்து விட்டது. இதை போல பல உலகங்களை உருவாக்கியிருக்கிறார். அதனால தான் அவர் 100 ஆடுகள் என்று சொன்னார். 100 ஆடுகள் என்றால் 100 உலகங்கள் கூட இருக்கலாம். அதில் ஒரு ஆட்டு தான் காணாமல் போன ஆடு என்று சொன்னார். 99 நீதிமான்களை விட்டுவிட்டு ஒரு ஆட்டுக்காக வந்ததாக அவர் சொல்லுகிறார். அப்படியானால் ஒருவேளை 100 மனித உலகங்களை ஆண்டவர் உருவாக்கியிருக்கலாம். அதில் சாத்தான் சென்று தோற்று போயிருக்கலாம். கடைசியாக இந்த உலகத்திற்கு வந்து அவன் ஒருவேளை ஆதாமை ஏமாற்றி இருக்கலாம். அந்த ஆதாம் ஏமாற்றப்பட்டபடினாலே அவனுடைய ஸ்தானத்திற்கு யார் சென்றது? சாத்தான் போய் நிற்கிறான். எப்போ? தேவனுடைய புத்திரர்கள் எல்லாம் பரலோகத்தில் கூடும் பொழுது சாத்தானும் அவர் நடுவில் போய் நின்றான். யாருக்கு ரெப்ரசன்டேட்டிவாக? இந்த ஆதாமுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக போய் நிற்கிறான். அப்போ தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவகுமாரனாகிய ஆதாமுக்கு பதிலாக யார் போய் நிற்பது? சாத்தான் போய் நிற்கிறான். ஆகவே தான் அந்த ஆதாம் என்கிற குமாரனுக்கு பதிலாக சாத்தான் அங்கே குமாரனாக நிற்கிறான். அப்படியானால் தேவகுமாரனுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். என்னோட கூட வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:45 நான் வாசிக்கிறேன். அந்தப்படியே, நன்றாக கவனிங்கள், அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான். அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்போ முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம் மனுஷன், அவன் ஜீவ ஆத்மாவானான். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். யார்? பிந்தின ஆதாம், 2வது ஆதாம், இயேசு கிறிஸ்து. அப்படியானால் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்ட ஆதாமுக்கு பதிலாகத்தான் இந்த இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்தபடினாலே, ஆதாம் என்கிற குமாரனுடைய இடத்தை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டபடினாலே அவருக்கும் குமாரன் என்ற பெயர் வைக்கப்பட்டது. அந்த குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மாத்திரமே நீங்கள் விடுதலை ஆவீர்கள், இல்லாவிட்டால் நீங்கள் விடுதலை ஆக மாட்டீர்கள் என்று சொல்லிதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, எதற்காக இயேசு கிறிஸ்து குமாரன் என்று அழைக்கப்பட்டார் என்று இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆதாம் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்தார். ஆதாம் உயிரோடு இருக்க வேண்டிய இடம், ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருப்பானால் இயேசு கிறிஸ்து வர வேண்டி இருந்திருக்காது. அங்கே தேவனின் குமாரனாகிய ஆதாம் வந்தபடினாலே, அவன் பாவம் செய்தபடினாலே, அந்த இடத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தபடினால்தான் அவர் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஆகவே தான் வேதத்தில் அநேக இடங்களில், பழைய ஏற்பாட்டில் முதலாகவே ஆண்டவர் சொல்லிவிட்டார், குமாரன் கோபம் கொள்ளாமலும். எதற்காக குமாரன்? ஆகவேதான் தேவனுடைய புத்திர சாயலாக இருந்தது என்று சொல்லுகிறது. ஆகவேதான் குமாரனை பற்றி அத்தனை காரியங்கள் நீங்கள் நான் படிக்கிறோம். அப்படியானால் குமாரன் என்பது எதற்காக அழைக்கப்பட்டது என்று சொன்னால், ஆதாம்
வாழ வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து வாழ வேண்டியதாயிற்று. ஆதாம் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டியதாயிற்று. ஆதாம் நிற்க வேண்டிய இடத்துல சாத்தான் போய் நின்றபடினாலே அவரை ஜெயம் கொள்கிறதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பூமிக்கு குமாரனாக வந்தார். அவர் குமாரனாக வந்தபடினாலே அவர் மெசஞ்சராகவோ அல்லது தீர்க்கதரிசன ஒருவராகவோ அல்லது தத்துவ ஞானியாகவோ அல்லது ஆசிரியராகவோ அவரை கருதிவிட முடியாது. அவர் தேவன். அவர் எப்படி வந்தார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் அதற்கான தெளிவான விளக்கம் நமக்கு கிடைத்துவிடும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அற்புதமான ஒரு சத்தியத்தை அங்கே படிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அழகாக கர்த்தர் பேசுகிறார். பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், நன்றாக சொல்லுங்க கவனிங்க, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பார்த்தீங்களா என்ன செய்தார்? தேவன் மனிதரானார். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் மனிதனாய் மாற்றி தன்னை தாழ்த்தினார். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆகவேதான் அவர் குமாரனாக வந்தார். அப்போ ஆதாமுடைய இடத்துல ஆதாம் குமாரனாக இருந்ததுனால அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்காக, நமக்காக மரிப்பதற்காக அவர் குமாரனானார் என்பதை நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் யாரோடு பழகுகிறோம்? அந்த குமாரனோடு பழகுகிறோம். எது அதை குறித்து சாட்சி கொடுக்கிறது? இந்த வேதாகமம் சாட்சி கொடுக்கிறது. ஆகவே தான் அவர் சொன்னார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அந்த இயேசு கிறிஸ்துவை என்னவாக சாட்சி கொடுக்கிறது? குமாரன் என்று சொல்லுகிறது. குமாரன் எதற்காக வந்தார்? நம்மை விடுதலையாக்க வந்தார். அப்படிப்பட்ட குமாரனோடு நம்முடைய உறவுகளை நாம் வைத்துக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த குமாரன் என்ன சொன்னார்? நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொன்னார். எப்படி அவரை தெரிந்து கொள்வது? பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்பொழுது தான் அவரை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதை குறித்து அடுத்தது எபிசோடில் நாம் பார்ப்போம். நிச்சயமாக நாம் அவரோடு பழக வேண்டுமானால் அந்த குமாரனை நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குமாரனை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே விடுதலை உண்டு. அவர் யாரும் அவரோடு கூட பழகுகிறார்களோ அப்பொழுது தான் அவருடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். காரணம், அவர் பாவத்துக்காக மரிக்க வந்த இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் என்பதை நீங்களும் நான் உணர வேண்டும். அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூ உலகத்திற்கு வந்த குமாரன். அவர் குமாரனாய் அவதரித்தார். அவர் மனிதனாய் அவதரித்தார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனித சாயலானார். பிரியமானவர்களே, அவரை நாம் அண்டிக் கொள்வோம். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நேசிக்கிற ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. உம்மோடு பழகுவது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது நீர் எப்படிப்பட்ட குமாரனாய் இந்த பூமுலகத்தில் வந்தீர். உம்மோடு பழகும்போது என்ன விடுதலை கிடைக்கிறது, என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பதை தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர். உமக்கு நன்றி ராஜா. உம்மை அண்டிக் கொள்ளுகிற நாங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி சுவாமி. நாங்கள் உம்மோடு பழகினால், உம்மோடு நெருங்கினால் நாங்கள் நிச்சயமாக பாக்கியவான்களாய் மாறுவோம் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அது எப்படி என்பதை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆவியானவரை கொண்டு பேசும், எங்களோடு கூட இடைப்படும். இதை கேட்டு கொண்டிருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.